டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்தியன் ஆர்மியை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்தியன் ஆர்மி நாகர்கோயிலில் நடக்க போகிற திருச்சி ஏர்வர் அலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் டேட் எக்ஸ்டென்ஷன் எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ ஒரு சில பிரச்சனைகள் வரதுனால தான் இந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ திருநெல்வேலியிலேருந்து தென்காசியை தனி மாவட்டமாக பிரிச்சுட்டாங்க. அதே மாதிரி நாகப்பட்டினம்லேருந்து மயிலாடுதுறையை தனி மாவட்டமாக பிரிச்சுட்டாங்க. இப்போ நாகப்பட்டினம் இப்போ பிஃபோர் நீங்கள் பழைய ரேலிக்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட தாலுக்காக ஆகட்டும், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஆகட்டும், நீங்கள் நாகப்பட்டினமோ இல்லை நீங்கள் திருநெல்வேலி கொடுத்துருவீங்க. பட் ஆனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களோட மாவட்டத்தோட பேர் வந்து தென்காசியாகவும் மயிலாடுதுறைக்கு தர மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு நான் பர்சனலாக கூட ஹெல்ப் பண்ணேன், இந்த மாதிரி ஃபீட்பேக்லாம் சென்ட் பண்ணுங்க சொல்லிட்டு இப்போ அவங்களே அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி தனியாக ஒரு அப்டேட்டே கொடுத்துட்டாங்க. ஓகே ப்ரோ, இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப் டு 6 செப்டம்பர் வரைக்கும். இன்கேஸ் நீங்கள் தென்காசி இல்லை நீங்கள் மயிலாடுதுறை பீப்புள்ஸ் யாராச்சும் இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறதுல தாலுக்கா வந்து செட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்க மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. சார் ஏஆர்ஓ திருச்சிராப்பள்ளி ஃபார் அப்டேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. recruiting0443.tn@nic.in. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன அட்ரஸ் பண்ணுங்கள் அப்படின்னா, இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்டேஷன் ஆகலை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் அந்த மெயிலில் டைப் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸாக என்ன டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்க, இப்போ என்ன டிஸ்ட்ரிக்ட் மாறிருக்கீங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுன்னா, அப்படி இந்த மெயிலில் டைப் பண்ணி நீங்கள் recruiting0443.tn@nic.in நீங்கள் மெயில் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, நியர்பியாக இருக்கிற ப்ரௌசிங் சென்டர்ஸில் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே உங்களுக்கு பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி அட்ரஸ் நீங்கள் பண்ணணும்னு சொன்னால் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்தராக நீங்கள் நெக்ஸ்ட் ரேலி ஆகட்டும் இல்லை இந்த ரேலியை அப்ளை பண்ணும்போது இந்த டிஸ்ட்ரிக்ஸை இப்போ நீங்கள் மாற்றி அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு டவுட் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஆதார் கார்டில் பேர் அப்டேஷன் ஆகலை பட் அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக அப்ளை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆதார் கார்டில் பேர் எப்போல்லாம் கூட பரவாயில்ல, நீங்கள் 10th மார்க் ஷீட் பேஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி முடிச்சிருங்க. ஃபர்தராக என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆதார் கார்டில் எப்பயும் பேர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ எப்பயுமே ஆதார் கார்டில் வரும்போது நார்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேருக்கு அப்புறம் உங்கள் ஃபாதர்ஸ் நேம் வச்சுருப்பாங்க. பட் தமிழ்நாடுக்கு பொறுத்தவரை மேக்ஸிமம் எல்லாருமே இனிஷியல் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டில் உங்கள் பேரும் ஃபாதர்ஸ் நேமும் சேர்ந்து இருந்தால் நீங்கள் உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா, நியர்பியாக இருக்கிற ஆதார் என்ரோல்மெண்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை நீங்கள் பேங்க்லேயோ சரி போனீங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க்ஸில் என்ன பேர் இருக்கோ அந்த பேர் நீங்கள் ஆதாரில் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் இது ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் இந்த விஷயம், பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க்லேருந்து இன்கேஸ் நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணுற வரைக்குமே ஆதார் கார்டில் பேர் தப்பாக இருந்தால் உங்களால் பண்ண முடியாது. ஸோ என்றைக்குமே 10th மார்க்ஸ் என்ன பேர் இருக்கோ அதே எல்லா டாக்குமெண்ட்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏஆர்ஓ திருச்சி ரேலி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் லாஸ்ட் டேட் எதுக்காக பண்ணாங்க, இதுக்கு ஆக்சுவலாக எல்லாருமே எலிஜிபிள் தான். பட் இருந்தாலும் முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சு கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்தர் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.